ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் எந்த படத்தை ரிவ்யூ பார்க்க போகிறோம்னா, இப்போ ஜியோ ஹாட்ஸ்டாரில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க ஒரு தமிழ் ஃபீல் குட் படமாக வந்திருக்க பறந்து போ. ஆக்சுவலாக இந்த படம் நிறைய பேர் தேட்டரில் பார்த்துருப்பீங்க. இன்னும் ஒரு சில பேர் இந்த படம் தேட்டரில் பார்க்காம இருந்திருப்பீங்க. ஓடிடி வரது வெயிட் பண்ணியிருப்பீங்க. இந்த படம் ஓடிடியில் வந்துருச்சு. அது என்ன அப்படின்னா ஜியோ ஹாட்ஸ்டார். நீங்கள் இந்த படம் இன்னும் பார்க்காட்டி உங்களுக்கு என்னோடய ரிவ்யூ ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும்னு நினைக்க வாங்க. பறந்து போ. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம சிவா சாரும் கிரேசட்டி மேமும் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு 8 வயசில் அன்புன்னு ஒரு பையன் இருக்கான். நம்ம சிவா சாரும் சரி, கிரேஸ் ஆண்டி மேமும் சரி, 2 பேரும் அவங்க ஒர்க்கில் ரொம்ப பிஸியாக இருக்காங்க. அவங்க பிஸியாக இருக்கனால என்ன ஒரு பிரச்சனை ஆகுதுன்னா, அவங்க 2 பேரும் அவங்களோட பையனோட அந்த அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லை. ஆனால் இந்த பையன் அவன் டைமை எந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணுறான்னா, வீட்டுக்குள்ளே இருந்து ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறது, கேம்ஸ் விளாட்றது, சாப்பிட்றதுன்னு அவன் டைமை ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கான். ஆனால் இந்த அன்புக்கும் என்னென்னா வீட்டை தாண்டி நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும், பார்க்கணுன்னு ஒரு ஆசை. பட் அது நிறைவேறவே மாற்றிக்கி. சிவா சார் ஒரு நாள் அவரோட பையனை கூட்டு ஒரு ரோட் ட்ரிப் ஒன்று போகிறாரு. அந்த ஜேர்னியில் என்னெல்லாம் பார்க்குறாங்க அண்ட் சிவா சாருக்கு அந்த ரோட் ட்ரிப் மூலமாக தன்னோட பையனை பார்த்து நிறைய விஷயங்கள் தெரிய வருது, புரிய வருது. அது என்ன சொல்கிற படம் தான் பறந்து போ. இந்த படத்தில் பாசிட்டிவ் பற்றி பேசும்போது பாசிட்டிவாக பார்க்குறது நம்ம ராம்ஸோட ரைட்டிங் அண்ட் டைரக்ஷன் இந்த படத்தோட பெரிய பெரிய பாசிட்டிவ் சொல்லலாம். அதுக்கு காரணம் ராம் சார் எவ்வளோ பெரிய டேரக்டர்னு அவரோட படத்திலே காமிச்சிருப்பார். அவர் படம் கட்டுறது தமிழ் ரொம்ப நல்ல படம், ரொம்ப சூப்பரான படம். ஸோ அந்த படத்திலே ராம் சார் எவ்வளோ பெரிய டேரக்டர்னு காமிச்சிருப்பார். ஆனால் அதை தாண்டி ஒரு நேஷனல் அவார்டே வாங்கியிருக்காரு. எந்த படத்துக்குன்னா தங்கன் மீன்களுக்கு ஒரு நேஷனல் அவார்டே வாங்கியிருக்காரு. ஆனால் அந்த படம் ரொம்ப அழகாக இருக்கும். அதை தாண்டி நான் எல்லா படம் ராம் சாரை பார்த்துருக்கேன். பட் அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கு என்ன ஒரு டிஃப்ரென்ஸ்னால், நீங்கள் அந்த படம்லாம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்கள் கண்ணிலேருந்து ஒரு கண் இருக்கும். பட் இந்த படத்தில் ஒரு மெசேஜ் இருக்கும், ஆனால் ரொம்ப ஜாலியாக கன்வே இருக்கும். அதுதான் இந்த படத்தோட பெரிய பெரிய பாசிட்டிவ். அண்ட் இந்த படத்தில் நடித்த ஆர்டிஸ்ட், அது நம்ம சிவா சாராக இருக்கட்டும், கிரேஸ் ஆண்டி மேமாக இருக்கட்டும், அஞ்சலி மேமாக இருக்கட்டும், விஜய் யேசுதாஸ் சாராக இருக்கட்டும், அண்ட் அடுத்து அஜு வர்கி சாராக இருக்கட்டும், எல்லாருமே அவங்களோட ரொம்ப நீட்டாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதேமாதிரி அந்த குட்டி பையன் அன்பு, அவன் தாறுமாறாக நடிச்சிருந்தான். அதுதான் இந்த படத்தோட பெரிய பெரிய பாசிட்டிவ் சொல்லலாம். சிவா சாரும் வேறு நம்ம ராம் சாரும் எப்படி அந்த காம்போ ஒர்க் ஆகும்னு யோசிச்சுட்டே இருந்தேன். ஆனால் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப அழகாகவே இருந்துச்சு. இன்னும் சிம்பிளாக சொல்லலாம், நீங்கள் அந்த படம் பார்த்து வெளியே வந்தீங்கன்னா சிவா சார் தவிர வேறு யாரும் அந்த ரோல் பண்ணால் ரொம்ப நல்லாவே இருந்திருக்காரு. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் நடிச்சிருக்காரு. ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு. இந்த படத்தில் டெக்னிக்கலாக பார்க்கும்போது டெக்னிக்கலாக ரொம்ப அழகாக இருந்துச்சு. சந்தோஷ் டைனரி சாங்ஸ் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் இந்த படத்தோட பெரிய பெரிய பாசிட்டிவ் சொல்லலாம். கிட்டத்தட்ட 10 பாட்டு கிட்ட இந்த படத்தில் இருக்குது. அதையும் தாண்டி நிறைய பாட்டு இந்த படத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் கேல்குலேட் பண்ணி பார்த்தா ஒரு 10 பாட்டு இருந்துச்சு. எல்லாருமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதாவது அவர் பிளேஸ் பண்ண விதம் ரொம்ப பிடிச்சிச்சு. அண்ட் இந்த படத்துக்கு யார் சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காருன்னா, நம்ம ஏகாபுரம் சார் தான் சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. ஒரு ஃபீல் குட் படத்தை எந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுமோ அந்த மாதிரி ரொம்ப அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. ஓகே, நீங்கள் இந்த படம் இன்னும் பார்க்காட்டி நான் என்ன சொல்கிறேன்னா, இது ஒரு ஃபீல் குட் மூவி. ஸோ அந்த மைண்ட் செட்டோட ஒரு படம் பாருங்கள். என்னையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபேமிலி ஆடியன்ஸாக இருந்தாலும் சரி, இல்லைனா ஆக்ஷன் மசாலா விரும்புகிற ஆடியன்ஸாக இருந்தாலும் சரி, கம்பல்சரி இந்த படம் பார்க்கணும்னு சொல்வேன். எந்த ஒரு மைண்ட் செட் இல்லாமல் ஒரு ஃப்ரெஷ்ஷாக இந்த படம் உட்காந்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஃபீல் வரும். இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். நீங்கள் பறந்து போ படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி ஃபீல் ஆகுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது எந்த ஒரு தப்பு இல்லை. எனக்கு உண்மையாக சொன்னால் இந்த படம் ரொம்ப பிடிச்சிச்சு. அண்ட் இந்த படத்துக்கு நான் எந்த நெகட்டிவ் சொல்ல போகிறதில்லை. அவ்வளோதான். என்னை ஃபோர்ஸ் பண்ணி கேட்டிங்கன்னா இந்த படத்தோட டைம் டியூரேஷன் ஒரு பெரிய நெகட்டிவ் சொல்லலாம். அது ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃபும் ரொம்ப இழுத்துறாங்களோ லிட்டராக அந்த ஃபீல் ஆச்சு. பட் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எனக்கு ஒன்றுமே தோணலை. ஸோ அதனால் எந்த ஒரு நெகட்டிவ் சொல்ல. ஓகே, உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.